Yeah, welcome to Village by Olvos guys. ஸோ நாம் வந்து இப்போ என்னென்னா ஒசூர் டு மதுரை கிளம்ப போகிறோம். ஸோ மதுரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஃபிஷியல் வேலையாக தான் கிளம்புறேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போது நான் கிளம்புறது வந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன், வீட்டில் ரெக்கார்டு பண்ணலை. பட் இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஸோ கிளம்ப போகிறேன். கரெக்டாக இங்கேருந்து மதுரை ஒரு 350 கிலோமீட்டர் வரும். ஸோ மேப்பெல்லாம் போடல, ஏன்னா ஏற்கனவே போயிருக்கேன். ஸோ அதனால் மேப்பெல்லாம் போடல. கிளம்புறேன். டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சுட்டி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓல்கோ. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது அப்படியெல்லாம் சொல்கிறேன். லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான். ஸோ நம்ம இதில் என்னென்னா ஒரு மெலோடியை போட்டு போகணும். அப்போ தான், ஏன்னா சிங்கிள் ரைடு தான், ஒரு சோலோ ரைடாக தான் போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம ஒரு சாங்கை போட்டு கிளம்புவோம். இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்னு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ரைடை? வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே காய்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ரைடு. வந்து நிறைய போயிருக்கேன், பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வேர்ல்டு கேமரா வாங்கி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி போலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ரைட் போயிருக்கேன் என்னோடய எஃப்ஜியில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய நேம் வந்து பசுப்பா. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வில்லேஜ் பையன்தான். வில்லேஜ் பையன் அப்படின்னா படிச்சுட்டு வந்து பெங்களூர், ஃபஸ்ட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தீபாவளி இப்போ இன்றைக்கி டேட் என்னன்னா 13 எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. தீபாவளி இன்னொரு நெக்ஸ்ட்டு மண்டே தீபாவளி. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இந்த ரைடு எதுக்காக அப்படின்னா, நான் அஃபிஷியலாக தான் போகிறேன் மதுரைக்கு. வேறு என்ன சொல்லணும், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் போலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ரைடு போயிருக்கேன் காய்ஸ். மந்த்லி ஒரு ரைடு போயிடுவேன். மந்த்லி 1 or 2 ரைடு கன்ஃபார்மாக இருக்கும் என்னோடது. எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய பசங்க நாங்கள், அதாவது வந்து எப்படின்னா, பசங்க நாங்கள் ரைட் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு வேலை இல்லைப்பா அப்படி இப்படின்னு, என்ஜாய் பண்ணுறான். சில பேர் வந்து வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து வெட்டியாக சுற்றுறான் அப்படின்வாங்க, சில பேர் இவன் காசு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரீசன் பல பேர் பல சொல்லலாம். பட் ரைடு போகிறவனுக்கு ஒன்று தான் ரீசனு. என்னன்னா, மனசளவில் எங்களை வந்து ஏதாவது ஒன்று பாதிச்சிருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பட் என்ன மாதிரி பசங்க, ஒரு பையன் வந்து ரைட் போகிறான் அப்படின்னா மனசால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பாதிச்சிருக்கும். ஸோ எங்களுக்கு அதை மறக்கிறதுக்குன்றதை விட மனசு கொஞ்சம் ஒரு நிலைமைப்படுத்தலாம், அதை மறக்கிற வரைக்கும். சில பேர் டக்குன்னு மறந்துடுவாங்க, சில பேர் வந்து லாங் டைம் எடுக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரைட் போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் பைக் ரைடு போகிறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் வீட்டில் எல்லோரும் பயப்படுவாங்க.
அதை நான் சொல்லிக்கிறேன். பட் எல்லாத்தையும் தாண்டி நான் போகணும் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, நான் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒன்று தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். பையன் வந்து நல்லா பைக் ஓட்டுறான். ஸோ ஏன்னா ஒரு பையன் வந்து எதனால் அடி வாங்கியிருப்பான் அப்படின்றது, எதனால் அவன் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஸோ வீட்டில் அவனை அலோவ் பண்ணுங்கள். நல்லா பைக் ஓட்டுறானான்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா பைக் ரைடில் பசங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறேன், பைக் ரைடில் இந்த பைக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கொடுக்காது. அதை நான் சொல்லிடுறேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும். இது முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ பஸ்ஸுங்களை விடுங்க. நாங்களாம் வெளியே வந்துடுவோம். நாங்களாம் அதை தாண்டி வந்துடுவோம். எவ்வளோ ரைடு போகிறோமோ அவ்வளோவும் நாங்கள் வெளியே வருவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் வந்து என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போன்னா 2022 ரைடு போகிறேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு என்னோடய லைஃபு. ஏன்னா மாதம் ஃபுல்லாக ஆஃபீஸ் போவேன். மாதம் கடைசியில் இல்லை மந்த்து ஸ்டார்ட்லேயே வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய டார்கெட் என்னன்னா ஒரு 1500-2000 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன். ஒரு 3 days அவ்வளோதான் ட்ரிப்பு, ரோட் ட்ரிப்பு, இவ்வளோ தான் போவேன். எனக்கும் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கேன், லடாக் போகிற மாதிரி ட்ரிப் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லடாக்கும் போவேன். என்னோடய டார்கெட் என்னான்னு என்னோடய மெயின் வந்து எய்ம் என்னென்னா லைஃப் டைம் டார்கெட் அப்படின்னா, நான் பைக்கில் வேர்ல்ட் ட்ரிப் போகணும். இது ஒன்று தான் என்னோடய மிகப்பெரிய கனவு. ஸோ கூடிய சீக்கிரம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்ட் ட்ரிப் போகணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம செரி ப்ரோவை பார்த்தேன். ஏன்னா அவரோட நான் நிறைய வீடியோ, அவர் மட்டும் இல்லை நிறைய பேரோட பைக் ரைடு வேர்ல்ட் நான் பார்ப்பேன். பட் எனக்கு பிடிச்சதுன்றதை விட எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா செரி ப்ரோ தான். ஸோ அவர் எந்த ஊர் என்ன இது ஒன்றுமே தெரியாது எனக்கு. அவர் சென்னைன்றது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி ஓகே, நாமளும் வேர்ல்ட் ரைடு வந்து பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வேர்ல்டு ரைடு போகிறோம் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பட் ஆனால் பயம். ஏன்னா எந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாமே நம்ம இந்தியா மாதிரி இருக்காது, எல்லாமே நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்காது, எல்லாமே நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். இது மாதிரி நம்ம செரி ப்ரோ மாதிரி நிறைய பேர் வந்து வேர்ல்ட் ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்து நான் செரி ப்ரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். அவர் என்னென்னா, நான் அவரை வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது. இதை நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு விதமாக சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு தான். என்னான்னு தெரியலையே எனக்கும். சரி ஓகே, பார்ப்போம். ஓகே கைஸ், எதுவும் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், வெல்கம் டு த வில்லேஜ் பாய்ஸ் போல்கோஸ் வீடியோ. இது என்னென்னா, இந்தப்பா ஸ்ட்ரக் பண்ணுது. ஓகே கைஸ், நான் வந்து ட்ரிப்பு எதுக்காக போகிறேன் அப்படின்னா, சொன்னேன்ல நிறைய பசங்களுக்கு இதுதான் கனவாக இருக்கும். நிறைய பசங்க இதை வந்து ஒரு ட்ரீமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ட்ரிப் அப்படின்றது பைக்கில் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்ல வருதுன்னு தெரியல எனக்கு. போக போக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒசூர் டு மதுரை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா ஒசூர் அவுட்ரு வந்தாச்சு. எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம
புது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா ராயக்கோட்டை ரோட்டில். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஒசூர் டு தருமபுரி புது ஹைவே போட்டிருக்காங்க. ஸோ அந்த புது ஹைவேவை கவர் பண்ணுற மாதிரி நான் போடுறேன். அது எங்கே வரையும் முடிச்சிருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒசூர் ஹைவே வந்து எப்படி இருக்கும், ஒசூர் டு தருமபுரி புது ஹைவே எப்படி இருக்குன்றத இப்போ எல்லாருக்கும் நான் காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரைடு வந்து ஒரு 9-10 மணி நேரம் இருக்கும். அதுக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா என்னோடய டார்கெட் வந்து ஆஃபீஸ் விஷயமாக மதுரை தான். ஸோ நாளைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நாளைக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்து நான் திருச்செந்தூர் கிளம்பிடுவேன். இன்றைக்கி நைட்டு வந்து மதுரை ஸ்டே, நாளைக்கு நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறது நான் திருச்செந்தூர் தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு ஹைவேயில் போனால் 90-100 அவ்வளோதான் போவேன். அதுக்கப்புறம் போக மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம சேலம் ஹைவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம தொப்பூர்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்படி மாதிரி தான் இருக்குது. நம்ம தளபதி சொன்ன மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அவ்வளோ அந்த ஹைவே அங்கே தொப்பூரில் போயிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 60-70 அவ்வளோதான் போகும் என் வண்டி. அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் நான் ஓட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் அதுதான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 100-110 அப்படி போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் வண்டியை நான் ஸ்பீடு ஏற்ற மாட்டேன். ஏன்னா உசுறு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி தான். உசுறு இருந்தால் எல்லாம் வேலை பண்ணலாம். நாம் செத்து போயிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். நல்லா கொஞ்சம் நெஞ்சால் இல்லை, நிறைய அடி வாங்கி தான் மேலே வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் மட்டும் இல்லை, பைக் ரைடு போகிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா, நீங்கள் ஹைவே போனாலும் சரி, இல்லை ஆஃப் ரோடு போனாலும் சரி, நீங்கள் வந்து பைபாஸ் எந்த ட்ரிப்பு வேணால் போங்க, மேக்ஸிமம் ரோடுக்கு தகுந்த மாதிரி போங்க. உங்கள் பைக்கு வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஓகே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் பைக்கை வந்து உங்களை ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பைக்கை வந்து எந்த ஸ்பீடில் போனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது. அதை பொறுத்து பைக்கை ரைட் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம ரேஸ் ஓட்டுறோம் ஹைவேயில், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரேஸ் ஓட்டுறதுக்கு அதுக்குன்னு ஒரு செப்ரேட் ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் தான் நம்ம ஓட்டணும். அந்த ட்ராக்கை விட்டு நம்ம இப்போ ஹைவேயில் ரேஸ் ஓட்டுறேன், இது மாதிரி பைபாஸில் ரேஸ் ஓட்டுறேன், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை கவர்மெண்ட்டும் இலீகலாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் இந்த மாதிரி ஹைவேலேயோ பைபாஸ்லேயோ ரேஸு ஓட்டாதீங்க. ரேஸ் மீன்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்குமோ அந்த ஸ்பீடில் ஓட்டுங்க. அது மாதிரி ரோட்லலாம் ஒரு 70 போனாலே அதுவே பெரிய விஷயந்தான். 70-80 போனாலே அதுவே பெரிய விஷயம். 70-80 நான் சொன்ன மாதிரி என்னென்னா நல்லா எனக்கு கண்ட்ரோல் இருக்குது என் வண்டி. ஏன்னா வண்டிக்கும் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் வண்டி வந்து நம்ம பேச்சு கேட்கும். நாமளும் வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஓட்டுவோம். ஏன்னா அவங்க வண்டி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் பைக்கை எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா நம்மளோட ஓன் பைக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு பைக்கு அப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட பைக்கு என்ன கண்டிஷன் இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணுவோம், நம்ம பைக்கில் ஓட்டுற மாதிரியே 100-110 போவோம். அந்த வண்டி என்ன கண்டிஷன் கூட தெரியாது நமக்கு. அவன் என்ன சொல்லுவான் ஃப்ரெண்டு கொடுக்கும்போது, ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு, நானும் அப்படி தான் நினைப்பேன். ஃப்ரெண்டு கொடுக்கும்போது சரி மச்சான் பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பான். ஆனால் பட் அந்த வண்டியோட கண்டிஷனு நமக்கு தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அவன் மட்டும் தான் ஓட்டுறான். அவனோட வண்டி அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோட வண்டியை யாரும் எடுக்காதீங்க, இவ்வளோ தான் சொல்லுவேன். இது என்னாச்சுன்னே தெரியல காய்ஸ். இது 5 மினிட்ஸு அப்படி காட்டுது, என்னான்னு தெரியல எனக்கு. கேமரா டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஏதாவது செட்டிங் சேஞ்ச் பண்ணணுமா என்னான்னு தெரியல எனக்கு. ஓகே பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம அதை என்னான்னு எங்கேயாவது சைடில் நிப்பாட்டி நான் பார்க்குறேன்.
என்ன இஷ்யூன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இல்லை இந்த கேமராவே எப்படி தானா என்னான்னு தெரியல எனக்கு. அது ஒன்றுமே புரியல. பார்க்கலாம் என்னான்னு. ஏன்னா இந்த மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஒரு 1/2 hour எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது நிப்பாட்டி அதை வீடியோ செக் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ன டாபிக் பேசணும்? ஆமாம், இப்போ அதான் நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்டோட பைக்கெலாம் ரெஃபர் பண்ண. ஃப்ரெண்டோட பைக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அவன் பைக்கை வந்து லாங் டைம் ஓட்டி இருக்கணும். எப்படின்னா அந்த பைக்கை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நம்ம ஃப்ரெண்டோட பைக்கை நம்ம டச் பண்ணுவோம். இல்லைன்னா வேண்டாம். நம்மளோட பைக்கை அவங்கவுங்க ஓன் பைக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருந்தாலும் போகலாம், ஸ்கூட்டி வச்சுருந்தாலும் போகலாம் அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டை கொடுத்துரும். மேக்ஸிமம் நான் வந்து என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இது பஜாஜை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்எஸ், டாமினரு, அப்புறமா இன்னும் இந்த 200cc பஜாஜ் பொறுத்துக்கு நான் 200cc அப்போது தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். யமஹாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜி, எம்டி இதுதான் நான் ரெஃபர் பண்ணுவேன். R15 எடுத்துகிட்டு போகிறவங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக் பெயின் நிறைய வரும் அதில். அடுத்தது வந்து டிவிஎஸில் வந்து அப்பாச்சி 180 நான் சொல்கிறேன். பேக் பெயின் வராத பைக்ஸை வந்து நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 200cc ஓகே தான். யமஹாவில் பொறுத்த வரைக்கும் 150cc கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா நான் எஃப்ஜி தான் யூஸ் பண்ணுறேன். எஃப்ஜி என்னடா அவன் எஃப்ஜி யூஸ் பண்ணுறானால எஃப்ஜி சொல்கிறானான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் எஃப்ஜெட்டில் பெங்களூர் டு ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டயர்டெல்லாம் தெரியல. நல்லா ஸ்மூத்தாக தான் போகும் வண்டி. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிற வண்டி வந்து ராயல் என்ஃபீல்டு ஸ்க்ராம் 440. இது வந்து பழைய ஹிமாலயனோட டிஎன்ஏ தான். வண்டி வந்து நான் வாங்கிட்டேன் அதுக்காக அப்படி சொல்கிறேன்னுலாம் நான் சொல்லலை. ரியலாகவே இந்த வண்டி வந்து எப்படி இருக்குன்னா வேறு லெவல் கைஸ். இந்த பைக்கை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய யூடியூப்ஸில் வந்து நான் பார்த்தேன். பட் வைப்ரேட் இருக்குன்றாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு இதில் வைப்ரேஷன் அப்படின்றது எனக்கு ஃபீலே ஆகலை. இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு 110 போனால் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. என்னென்னா இந்த வண்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இந்த 2 ஷோல்டர் வந்து அவ்வளோவா பெயின் எடுக்கும். பட் லாங் ட்ரைவ் லடாக்லாம் போகிறோம் அப்படின்னா அருமையான வண்டி ஸ்க்ராம் 440. அதுக்கடுத்து என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு ஹிமாலயன். என்னோடய ட்ரீமே வந்து 2016 ஃபிக்ஸ் பண்ணேன். ஹிமாலயன் வாங்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் எடுத்த வண்டி வந்து என்னென்னா ஆஃபீஸ் போகிறதுக்காக. அப்போது 2018 என்கிட்ட இருந்த பட்ஜெட்டில் அது நானாக சம்பாரித்து வாங்கினது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து வச்சு வாங்கினேன். பெரிய வண்டியெலாம் வாங்கலை. ஹோண்டாவோட ஷைன் எஸ்பி ஷைன் வாங்கினேன். அதுக்கடுத்தது வந்து அதை ஒரு 5 years யூஸ் பண்ணேன். 2023 எஃப்ஜெட் வாங்கினேன். 150cc எஃப்ஜெட் வெர்ஷன் 4 எடுத்தேன். அதை அதான் இதில் நான் எஸ்பி ஷைனில் வந்து லாங் ட்ரிப் எவ்வளோன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். அதுக்கப்புறம்லாம் போக மாட்டேன். ஏன்னா அந்த வண்டி எனக்கு அவ்வளோ அதை லவ் பண்ணி தான் வாங்கினேன். அதே மாதிரி வந்து எஃப்ஜெட் வந்து வாங்கின உடனே ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எடுத்தது வந்து தருமபுரியில், என்னோடய சொந்த ஊர் இங்கே தான், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு, கர்நாடகா பார்டரில் இருக்கும், ஒகேனக்கல் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சோலோ ரைடை வந்து எங்கள் ஊரில் இருந்து பழனி தான் போனேன். ஸோ பழனி போயிட்டு அதுக்கடுத்தது வந்து சென்னை டு வீட்டுக்கு இப்படி வந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்த லாங் ட்ரிப் போனேன் ராமேஸ்வரம்.
அதுக்கு அடுத்து அப்படியே ட்ரிப்பு போயிட்டே இருந்தேன். கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா தர்மஸ்தலா, மங்களூரு அங்கெல்லாம் போயிருக்கேன் எஃப்செல்லில். ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ 2025 இந்த வண்டி லான்ச் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை விட எப்படின்னா, நான் பழைய ஹிமாலயனுக்கு செம்மையாக பிடிக்கும். வண்டின்னா இதாண்டா வண்டின்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த நியூ மாடல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏன் பிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஹிமாலயனாலே நான் ஒரு பைத்தியம் ஹிமாலயன் மேலே. எப்படி சொல்லணும், நான் ஒரு பைக் லவ்வர்னே சொல்லலாம். பைக் லவ்வர்னா எதுவும் கேட்டுறாதீங்கன்னு. எனக்கு என்னென்னா பைக் ஓட்டுறதுக்கு பிடிக்கும். ஒரு சின்ன எப்படின்னா சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நானே பார்த்துக்குவேன். பட் இந்த பெரிய வேலைலாம் எனக்கு தெரியாது. பட் பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க, ஆனால் பைத்தியக்காரனாட்டம் இப்படி ஓட்டுறான் பைக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப தின்னாக தான் இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால தான் எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க. அவ்வளோதான் சொல்கிறது. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம தருமபுரி ராயகோட்டா ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ராயகோட்டா வரையும் அங்கே கட் ஆகும். அதுக்கப்புறம் ராயகோட்டா கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஹைவே சூப்பராக போட்டிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரோட்லலாம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தருமபுரி ஒசூர் டு தருமபுரி இந்த ஹைவே எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. அது மாதிரி அங்கங்கே ஒர்க்கு போயிட்டே இருக்குது இன்னும். ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க. ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம். ஹைவே ஏறினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்பீடு போங்க. மெயின் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் வண்டி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை விட்டு நாம் எப்பயும் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறீங்க. லாங் ட்ரைவ் போகும்போது உடம்ப வந்து டயர்டாக்கி கூடாது. அதே மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஓட்டணும். மெயின் இன்னொன்று என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரைடு வீடியோ எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம யூடியூப்பில் போட்டு சம்பாதிக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. யூடியூப்பில் போடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், நீங்கள் வந்து அதில் காசு வருதா இல்லையா அதை விட்டுருங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவங்க எடுத்துக்கிறது எடுக்காது அவங்களோட விஷயம், அவங்களோட பர்சனல் அது. ஆனால் பட் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, நமக்கு காசு வருதுன்றதை விட அவங்களுக்கு ஒரு நம்ம ரைடு போகிறப்போ என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா, இந்த ஏரியாவுக்கெல்லாம் போகிறோம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா சேஃபாக போவாங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோ பண்ணுங்க. வீடியோ பண்ணணுன்னு கம்பல்சரி கிடையாது, அது உங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு இந்த DJI ஆக்ஷன் 5 Pro வாங்கியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து GoPro 13 வாங்கியிருக்கான். என்னென்னா 2 பேரும் யூடியூப்ஸை பார்த்தோம். யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது 2 பேருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவனை வந்து ரெஃபர் பண்ணேன். மச்சான் நீ GoPro எடு, நான் வந்து ஆக்ஷன் 5 எடுக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் வேரியபிள் கேமராஸ் எடுத்திருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு நாங்கள் போடுறோம். இந்த ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை போடுறோம். ஸோ அவன் வந்து எப்படி வருவான் அப்படின்னா, அவன் பெங்களூரில் கிளம்பி பெங்களூரு, மைசூர் அப்படி வருவான். அவன் வந்து அவனோட சொந்த ஊர் வந்து பாலக்காடு, கேரளா தான் அவன். ஸோ அவன் அப்படி வருவான் ஆஃபீஸுக்கு, மதுரை வருவான், வீட்டுக்கு போய்ட்டு தான் வருவான். ஸோ நானும் நாளைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு, அவன் வந்து ஒர்க்கு விஷயமாக வரல, அவன் சும்மா தீபாவளி வீட்டுக்கு போயிருக்கான். அதை நான் சொல்லிடுறேன், நான் மட்டும் தான் ஒர்க் விஷயமாக போகிறேன். அதனால தான் நான் இப்படி ஒசூர்லேருந்து இப்படி கிளம்பிட்டேன். ஒர்க்கை முடிச்சுட்டு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். அதுமாரி ராமேஸ்வரம் அவனும் வருவான். நாளைக்கு நைட்டு அவன் ராமேஸ்வரம் வந்துடுவான். நானும் நாளைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போயிடுவேன். அவனை வந்து ரூம் புக் பண்ண சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பண்ணிடுவான். இன்றைக்கி நைட்டு அவன் தான் பண்ணுறான். எனக்கு மதுரையில் ரூம் புக்கிங் வந்து அவன் தான் பண்ணுறான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து எப்படின்னா
ரொம்ப க்ளோஸாக நீங்கள் எப்படி பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் காலேஜ் படிக்கும்போது நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு. நான் எம்காம் படிக்கும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ எம்காம்லேருந்து கூட தான் இருக்கோம். இப்போ கூடவே படித்தோம் ஒரு 4 இயர்ஸு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றாவே ஜாப் ஜாயின் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள் என்னென்னா, அவன் வேறு கம்பெனி, நான் வேறு கம்பெனி. 2 பேரும் ஐடியில் தான் இருக்கோம். பட் அவனோட ஒர்க் ப்ரொஃபைல் வேறு, என்னோடய ஒர்க் ப்ரொஃபைல் வேறு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கான்டாக்டில் தான் இருக்கும். எங்கேயாவது ரைட் போகணும் 2 பேர் சேர்ந்து தான் போவோம். ஸோ அவன் வருவான், நாளைக்கு நைட்டு வந்துடுவான். ஸோ நானும் நாளைக்கு நைட்டு ராமேஸ்வரம் போயிடுவேன். இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, ரைடு போகும்போது ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா கால் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது சைடில் நிப்பாட்டிட்டு பேசிட்டு போங்க. வண்டி ரைடில் இருக்கும்போதே பேசாதீங்க, காலில் அட்டன் பண்ணாதீங்க. சைடில் போட்டு அட்டன் பண்ணிவிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சாங்கு கேட்டிங்க அப்படின்னா லோ வால்யூமில் கேளுங்க. ரொம்ப ஹை வால்யூமாக வச்சு சாங் கேட்காதீங்க. அது வந்து பின்னாடி வர்றவங்க ஹாரன் அடித்தாலும் நமக்கும் டேஞ்சரு, நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் டேஞ்சரு. ஸோ கொஞ்சம் வால்யூமை வந்து கம்மியாக பண்ணி சாங் கேளுங்க, தப்பு இல்லை. ஒரு நல்ல மெலடியாக கேட்டு போங்க. நல்லாயிருக்கும். மெலடின்றதை விட யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு போங்க. பட் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சாங் கேட்குறீங்க அப்படின்னா மெயின் வந்து வால்யூமை வந்து கம்மியாக வச்சுட்டு கேட்டு போங்க. ஏன்னா பின்னாடி வர்றவங்க ஹாரன் அடிக்கிறது உங்களுக்கு கேட்கணும். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் ரைட் பண்ணணும். நான் சொன்னல, உசுறு முக்கியம் பிகில். உசுறு தான் முக்கியம். நம்ம உசுறு வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். சாங்கை வந்து நம்ம வந்து எப்போ வேணால் கேட்டுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உத்தனப்பள்ளி வந்தாச்சு நம்ம. இதுதான் உத்தனப்பள்ளி. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் அது ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த ரோடு எடுத்திருக்கேன். பாருங்கள் எங்கெங்கே கட் எடுக்கணும் அப்படின்னு. புதுசாக வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெங்களூர்லேருந்து வர நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோடய மதர் டங் கன்னடா தான், அதையும் சொல்லிடுறேன். ஆனால் நான் படித்தது எல்லாமே தமிழ். ஸோ எனக்கு கன்னடாவும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும், 2மே. ஏன்னா அம்மாவோடது கன்னடா, படித்தது தமிழ். ஸோ நமக்கு 2மே முக்கியம்தான். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு வந்து 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுதான் உத்தனப்பள்ளி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ இது வில்லேஜ்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா நானும் வில்லேஜ் பையன் தான், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பைக்கை வந்து எப்படி ஓட்டணுன்றது தெரியாது. அவங்க பெரியவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் அவங்க எப்படின்னா அவங்க இதுக்கு வருவாங்க, அவங்க சௌகரியத்துக்கு வருவாங்க. நாம் ரைட் பண்ணுறவங்க நாம் தான், ரைட் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ நானும் ஊருக்கு போனாலும் இப்படி தான் ஓட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னு. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க. ஸோ நாம் தான் கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். அதை நோட் பண்ணிக்கோங்க guys. இண்டிகேட்டர் போட மாட்டாங்க கட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துடுவாங்க சைடில் இருந்து. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் பார்த்து போங்க. இந்த மாதிரி வில்லேஜ் சைட்லாம் நான் தான் சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் 40-50 மெயின்டைன் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரோடு. ஏன்னா அந்த சைடு இருக்குது, அங்கே வரும் ஹைவே. பட் இது வந்து பழைய ரோடு. இது தருமபுரி, ஒசூர் டு தருமபுரி பழைய ரோடு இது. இப்போ வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் 26 டிசம்பரில் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி தான் அப்டேட் இருக்குது. நான் வீடியோஸ் தான், எனக்கு வந்து கிளியராக தெரியாது, நான் யூடியூப்பில் பார்த்து தான் சொல்கிறேன்.
எனக்கு வந்து அந்த மாதிரி சர்ச் பண்ணி அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து பொண்ணுங்க வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு எப்படியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொண்ணுங்க இப்போ வந்து ஃப்ரீடமாக இருக்காங்க. நல்ல விஷயந்தான் அது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பொண்ணுங்க வந்து ரைட் பண்ணுறாங்க. நான் யூடியூப்பில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணோட நேம் எனக்கு தெரியாது. சும்மா 2-3 வீடியோ தான் பார்த்தேன். ஃபுல்லாக அழகாக வீடியோ பண்ணுது. எனக்கு கூட பண்ண தெரியாது சொல்லப்போனால். அந்த புள்ள வந்து அவ்வளோ அழகாக வீடியோஸ் பண்ணுது. பைக் ரைடில் ஓல்ஸ் கேமரா வச்சுக்கிட்டு என்னென்ன பேசணும் எல்லாமே கிளியராக பண்ணுது. செம்மையாக இருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப சந்தோஷம். கேர்ள்ஸ்க்கெல்லாம் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். பார்த்து உஷாராக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய வண்டி ஓட்டுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து உஷாராக கொஞ்சம் மீடியம் ஸ்பீடையே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஓட்ட தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அது பஸ்ஸுங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி முக்கியம். நம்ம சேஃப்டி முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க சேஃப்டி முக்கியம். அதை நான் சொல்லிடுறேன். ஸோ எங்கள் ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வாய்ஸ். வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்கிட்டு போயிட்டுருக்கேன். தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. வாய்க்கு வந்தது எல்லாமே நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் ரோடு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைவே ஏறிடுவேன். நல்லாயிருக்கும் ரோடு. ஸோ காய்ஸ் இன்னொன்று என்னென்னா, இந்த கேமராவை வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எடுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கேமராவில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது. அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் வீடியோ நல்லா பெட்டராக வரும் அப்படின்னிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை சேஞ்ச் பண்ணி நான் மறுபடியும் ரைட் போடுறேன். ஆனால் சொன்ன மாதிரி தான் மந்த்லி 1 டைம் வந்து நான் ரைட் போயிடுவேன். மந்த்லி 1 டைம் டெஃபினெட்லி போவேன் ரைடு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ரோடு. கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் மறுபடியும் ஹைவே. இது என்னப்பா இது? அதுக்கப்புறம் ரைட் போகும்போது மெயினாக வந்து என்னென்னா ரைடிங் கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 80% ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இப்போ ஹைவே ஏற போகிறோம். அதுக்கடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் ஹைவேல போவோம். மறுபடியும் அங்கே ராயக்கோட்டாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே மறுபடியும் ராயக்கோட்டா ஊருக்குள்ளே போய் தான் போகணும். வேறு வழி இல்லை. கொஞ்ச நேரம் சாங் கேட்குறேன் காய்ஸ். நல்லாயிருக்கு நம்ம இளையராஜா மியூசிக்கு.
காய்ஸ் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது காய்ஸ். நானும் அவ்வளோலாம் தெரியாது இங்கிலீஷ் எனக்கும். எல்லாம் தெரில, இந்த வீடியோ பண்ணுறப்பறம் வந்துடுது. இந்த கோயிலை பற்றி சொல்லி ஆகணும் காய்ஸ். இது வந்து ஹைவேலே எடுக்க முடியல. இந்த கோயில் தான் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு அழகான கோயில், ஹைவேக்கு நடுவில் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லது. சேலம் 103 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். எனக்கும் தமிழில் பேசணுன்னு ஆசை. பட் தமிழில் நம்ம சொன்ன எல்லாம் சிரிச்சிருவீங்க. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா நண்பர்களே, இன்னும் சேலம் 103 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் வேண்டாம். ஸோ நம்ம ராயக்கோட்டை வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே எடுத்து ராயக்கோட்டை உள்ள பழைய ரோட்டில் பிடிச்சி தான் போகணும். ஸோ இதுதான் பழைய ரோடு. எல்லாமே ஊருக்கு வெளியே கொண்டு போயிருக்காங்க. ராயக்கோட்டை, பாலக்கோடு எல்லாம் அவுட்ரு தான் போகும். ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ ஹைவே.
இதெல்லாம் பார்த்து வாங்க. ஏன்னா நிறைய லாரிங்க தான் ஜாஸ்தியாக இருக்கும் இதில். சின்ன ரோடு. ராயகோட்டா வந்து மார்க்கெட் இருக்குங்க. மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபேமஸ் ராயகோட்டாவும் பூவு, தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே தான் பெரிய மார்க்கெட். எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் கொண்டு வராங்க. இங்கே ராயகோட்டா வந்து எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட 75 வரும், சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 75-80 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா எனக்கு தெரியல, வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா என்னான்னு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன் மைக்கையும் கேமராவையும். எனக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது. ரைட் போகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். பார்க்கலாம், ஏன்னா போக போக நமக்கும் தெரிஞ்சிடும்ல. போக போக வந்து நமக்கும் பழகிடும். இந்த ஹெல்மெட்டில் கேமரா மாட்டினதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா எனக்கு புரியல. இல்லை எனக்கு புதுசாக இருக்குது, புதுசாக மாட்டினதுனால இப்படி இருக்கான்னு தெரியல. அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் காய்ஸ். ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அந்த நெக்கில் மாட்டுறது வரும் டிஜியில், அதை வாங்கிடணும் இப்போ காய்ஸ். ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் மதுரையில் போயிட்டு அதை வாங்குகிறேன். டிஜி ஷோரூம் எங்கேயாவது இருக்கும், மேப்பில் பார்த்து தான் போய் வாங்கணும். ஏன்னா ஹெல்மெட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அப்பப்போ இந்த ப்ளூடூத் வேறு OnePlusல வாங்கிட்டு ஃபிட்டாக உட்கார மாட்டாங்குது எனக்கு. இயர்பட்ஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு சோனி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது சூப்பராக இருந்துச்சு. அது கீழே போட்டு போயிடுச்சு. இப்போ இந்த OnePlus வாங்கினேன், தெரியாதனமாக வாங்கிட்டேன். எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி வந்து எங்கேயாவது இந்த அம்ஸில் விட்டால் கூட ஏறி இறங்குவோம்ல, அப்போது அந்த ப்ளூடூத் வந்து ஃபிட்டாக உட்கார மாட்டேங்குது. நவுந்துருது அப்படின்னா ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு இல்லையான்னு தெரியல. யாருக்காவது இப்படி ஆயிருந்தால் அவங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் நண்பர்களே பயங்கர டிராஃபிக்கான ரோடு. இந்த ராயகோட்டா பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே டயர்டாயிடும். வெறும் ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. ஆனால் பார்த்துக்கோங்க, நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா டிராஃபிக் இருக்காது, அவ்வளோ இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். அந்த சைடு கிருஷ்ணகிரி இருந்து வருது, தருமபுரி இருந்து வர வண்டிங்க, இந்த சைடு ஒசூர் இருந்து போகிற வண்டிங்க, ரெண்டாடி ஒரே இடத்துல இதாகும். ரொம்ப சின்ன ரோடு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கேமராவில் தெரியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு, பட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அது பூ மார்க்கெட்டு. வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு அங்கே முன்னாடி போயிடுச்சு. உங்களுக்கு பூ வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ராயகோட்டாவில் வந்து எடுத்துக்கோங்க. வயசு ஒரு நிமிஷம் நான் நிப்பாட்டுறேன். ப்ளூடூத்தை கரெக்டாக நான் மாட்டிக்கிறேன். கீழே விழுகுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, மாட்டிட்டேன், கிளம்பலாம். கம்ஃபர்டபுளாக இருக்குது. மறுபடியும் இறங்கிடும். ரொம்ப தலைவலி. இந்த OnePlus சோனி வந்து சூப்பராக ஃபிட் ஆகிட்டு இருந்துச்சு எனக்கு. இல்லை, எனக்கு ஃபிட் காதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண தெரியாதா என்னன்னு தெரியல. பட் சோனி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆட்டோ வந்து இந்த அண்ணா கால் பேசிகிட்டே பாருங்கள், அறிவு பண்ணுறதே இல்லை. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி தான் பேசிட்டு போனான்னு. அதுக்கப்புறம் லாரிக்காரன் சொருவிட்டான் அப்படின்னு வேண்டியது. பாவம், அவங்க லாரி டிரைவர்ஸ்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல வரல. ஆனால் பாவம், ஆனால் நைட்லாம் கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுவாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. இது மாதிரிலாம் கால் பேசிட்டு நம்ம தெனாவாட்ட போயிட்டுருப்போம். கடைசியில் பார்த்தா லாரிக்காரன் அடிச்சிட்டான், பஸ்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு வேண்டியது. அறிவு இருக்கணும். ஏன்னா இப்போ படிக்காதவன் எவனுமே இல்லை, எல்லோரும் படிச்சிருக்கோம். அறிவுன்றது வேணவா நமக்கு? காய்ஸ், எங்கேயோ கல்லாக்கா சும்மா கும்முன்னு தூக்குது. ஆமாம், எங்கள் ஊரில் வந்து இப்போது கல்லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. விளைச்சல் போட்டு இப்போது எல்லாத்தையும் கல்லாக்கால் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊருக்கு போனால் பச்சை கல்லாக்காய் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்ருக்கோங்க சின்ன வயசில். ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் கொரோனா டைம்லேயும் நாங்களும் கல்லாக்காய் போட்டிருந்தோம். நாங்களும் ஒரு 2 இயர்ஸ் விவசாயம் பண்ணோம். எங்கள் அம்மா பண்ணிச்சு. எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். ஆனால் பயங்கரமாக திட்டு வாங்குவேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, தெரியாததுனால எங்கள் அம்மாக்கிட்ட செம்ம திட்டு வாங்குவேன். அதை பண்ணாத அப்படின்னு அதையே பண்ணுவேன், அதையே நோண்டுவேன். பாவம் எங்கள் அம்மா என்ன சமாளிக்குமா இல்லை அங்கே வேலை பார்க்குமானே தெரியல. எங்கள் அம்மாக்கிட்டலாம் பயங்கரமாக திட்டு வாங்குவேன். ஆனால் பண்ணேன் நானும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நானும் விவசாயத்தில் வில்லேஜ் பையன் அப்படின்னு விவசாய கிங்கெல்லாம் கிடையாது. எனக்கும் ஒரு அளவுக்கு தான். எங்கள் அம்மா கூட விவசாயம் ஒரு 2 இயர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் தெரியும், ஓ விவசாயம் இப்படி தானா அப்படின்னு. நீங்களாம் கேட்கலாம், ஏன்னாப்பா வில்லேஜ் பையன் கிராமத்து பையன் சொன்னேன் விவசாயம் தெரியாதுன்ற அப்படின்னு. எப்படின்னா நான் வளர்ந்தது எங்கள் தாத்தா பாட்டி, எப்படி சொல்லணும்னா அம்மாவோட அம்மா அப்பா தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நான் ஒருத்தன் தான் பையன். என் தம்பி இருக்கான், அவன் வந்து என் சித்தி பையன். அவன் வந்து நான் எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ என்னை தான் செல்லமாக வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். எங்கள் வீட்டில் எங்கள் மாமா தாய் மாமா 2 பேருக்கும் பசங்க இல்லை. பசங்க மீன்ஸ் ஆம்பளை பசங்க இல்லை. எங்கள் சித்தி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்கள் சின்ன சித்திக்கு வந்து எங்கள் பெரிய சித்திக்கு வந்து என் தங்கச்சி ஒருத்தி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் சித்திக்கு வந்து அவன் 2005லேயோ எதுலேயோ இல்லை, இன்னும் லேட்டாக தான் பிறந்தான். 9லேயோ 10லேயோ பிறந்தான். அவன் எக்ஸாக்ட் டேட் அவர் தெரியாது. ஏன்னா நான் ஒருத்தந்தான். அதான் என்னை செல்லமாக வளர்த்துட்டாங்க. விவசாயம் அப்படின்றது எங்கள் தாத்தா பாட்டி என்னை ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு போனதே கிடையாது. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, தெரிஞ்சிருந்தால் இப்போ எனக்கு நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கும் விவசாயம் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஃப்யூச்சரில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க தான் பணக்காரன், அடித்து சொல்கிறேன். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் விவசாயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் சொல்கிறேன். அதுதான் எங்கள் அம்மா கூட ஒரு 2 இயர்ஸ் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் ஊரில் இருந்தோம். கொரோனா அப்போ வந்து சடனாக கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எங்கள் அம்மா கூட நான் விவசாயம் பண்ணியிருக்கேன்.
எங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கும், இல்லைன்னுலாம் சொல்லு. ஆனால் பயங்கரமாக திட்டும். நான் இப்போயும் வந்து எனக்கு 29 நடக்குது, இப்போயும் எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்குவேன். எங்கள் அப்பா அடிக்க மாட்டார், எங்கள் அம்மா தான் பாட்டே கலப்போம். அடின்னா தர்ம அடி தான். இப்பயும் தொடப்பக்கட்டை பிக்கிற மாதிரி அடிக்கும். ஏன்னா அம்மா இல்லையா, நம்மளும் ஒன்றும் பேச முடியாது. அப்பா அடிக்க மாட்டார். எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது என்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னா, ஏதாவது சொல்கிறாங்களே, அங்கே நடக்கிறான் பிக்காளி பையன் அப்படின்வார். ஆனால் சொல்லப்போனால் எங்கள் அப்பா டெத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து விவசாயத்துலேயே போனேன், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா டெத்துக்கு அப்புறம் தான் நான் விவசாயத்தை சரி நாமளும் ட்ரை பண்ணுவோன்னா ட்ரை பண்ணேன். பட் ஓகே, பரவாயில்ல தான். எங்கள் அம்மா வந்து யார் ட்ரெயின், அம்மா இல்லையா? ஸோ நல்லா தான் கற்றுக் கொடுத்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஓரளவுக்கு தான், சொல்லப்போனால் 0.1% தான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோலாம் தெரியாது எனக்கும். எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக பண்ணும் விவசாயம். சிங்கிள் ஆளாக எங்களோட 5 ஏக்கரில் சிங்கிள் ஆளாக இவன் என்னென்னா கடலக்காய், ஆரியம், அதுக்கப்புறம் ராகின்னு சொல்லுவாங்க, ராகி, அதுக்கப்புறம் அவரைக்காய், எங்கள் சைடு வந்து துவராக்கான்னு சொல்லுவோம். கன்னடாவில் வந்து தகிரி பேளை அப்படின்வாங்க. அது இங்கிலீஷில் தெரியாது, சாரி. அது போட்டிருந்துச்சி. அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டிருந்துச்சி எங்கள் அம்மா. ஒரு 4-5 வெரைட்டி போட்டிருந்தாங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மா வந்து விவசாயத்தில் கிங்கு. எங்கள் அப்பா கூட அவ்வளோ தெரியாத, எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு கூட அவ்வளோ தெரியாத விவசாயம் அம்மா பண்ணுவா அப்படின்னு. எங்கள் அப்பா தலைவர் அப்போயே அந்த காலத்துலேயே 10th படித்த மேதாவி. சரி காய்ஸ், இதுக்கப்புறம் வந்து ஹைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 100ல் போகும். சவுண்டு கேட்குமா இல்லையான்னு தெரியல. கேட்டதுனா நல்லது. நான் சொல்கிறதெல்லாம் நானும் வளரிகிட்டே போயிட்டுருக்கேன், என்ன பேசுகிறதுனே தெரியல, பேசிட்டு போயிட்டுருக்கேன். அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு ஒரு கண்டென்ட் வரும். யோசித்து பண்ணுறேன். சரி ஓகே, நானும் கொஞ்ச நேரம் சாங் கேட்குறேன் காய்ஸ். பேசி எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. ஓகே காய்ஸ், நீங்களும் நேச்சரை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ராயக்கோட்டை டு தருமபுரி. ஸோ பாலாக்கோடு இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. வந்துடாதக்கா, சைட்லேயே போக்கா. நான் 100ல் போயிட்டுருக்கேன். கரெக்டாக காய்ஸ். இன்னொன்று என்னென்னா, ஒசூர் டு தருமபுரி
கரெக்டாக ஒரு 90-100 பிடிச்சோம் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். அதுவும் இந்த ராயக்கோட்டா ரோடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் நீங்களே ரோடு எப்படி இருக்குங்க. இல்லை இப்போ வந்து என்னென்னா ரோடு ஓப்பன் ஆகிறதுனால வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. பார்க்கலாம் அப்பயும். இங்கே ஒரு கட்டிங் எடுக்கணும். இங்கே ஒரு ஃப்ளேவர் போட்டிருக்காங்க.